ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால அதை ஒமிட் பண்ணவே முடியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அண்ட் அதை விட முக்கியமா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்கும் கூட. ஸோ நிறைய பேருக்கு இதுல கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம பேசிக்ல இருந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதுல இருக்கிற கொஸ்டினை வந்து எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுங்கிறத நம்ம இந்த கிளாஸ்ல ஃபுல்லா பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் வரைக்கும் ஃபுல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு கவர் பண்ணிடலாம். ஓகே, கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இதை ஏன் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த டைம் அண்ட் ஒர்க்குங்கிறது ஒரு மெயின் டாபிக்கா இருந்தாலும் இதுக்கு கீழே இதை பேஸ் பண்ணி ரெண்டு சப் டாபிக் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒர்க் அண்ட் வேஜஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒர்க் அண்ட் வேஜஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். அடுத்த ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பைப்ஸ் அண்ட் சிசன். ஓகேங்களா? பைப்ஸ் அண்ட் சிசன்ஸ். ஸோ இந்த ரெண்டு டாபிக்குமே நம்ம இந்த டைம் அண்ட் ஒர்க் தெரிஞ்சாதான் இந்த ரெண்டு டாபிக்குமே நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இதுக்குள்ள இருந்து டெரைவ் ஆகி தான் இந்த ரெண்டு டாபிக்கும் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நீங்க டைம் அண்ட் ஒர்க்கை படிச்சிட்டீங்கன்னா இது ரெண்டும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். கிளியரா புரியுதா? ஸோ இந்த மூணு டாபிக்கையுமே நம்ம இதுக்குள்ள கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். டைம் அண்ட் ஒர்க், ஒர்க் அண்ட் வேஜஸ் அண்ட் பைப் அண்ட் சிசன். ஓகே, கிளியரா புரிஞ்சதுல? சரி, இப்போ நம்ம டைரக்டா பேசிக்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டைம் அண்ட் ஒர்க். இந்த டைம் அண்ட் ஒர்க்ல வந்து மொத்தம் மூணு விஷயம் இருக்கு. ஒன்னு வார்த்தையிலே இருக்கு பாருங்க, டைம். இன்னொன்னு இதுலயே இருக்கு ஒர்க். இந்த டைம், இந்த ஒர்க், அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு விஷயம் வரும். ஓகேங்களா? சோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி மூணாவதா ஒரு விஷயம் ஒன்று வருது. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு. இது மூணுக்கும் என்ன வித்தியாசம், இது மூணு என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். புரியுதா? சோ மூணு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்னு டைம், இன்னொன்னு ஒர்க், இன்னொன்னு எஃபிஷியன்சி. இது மூணுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? சோ இந்த ரிலேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த எக்ஸாம்பிளை நான் சொல்லிட்டு அதுல இருந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கிறது. ஆனா கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். எல்லா கொஸ்டினையும் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? சரி, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பேசிக்கான கொஸ்டின் இதுல எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ இப்ப ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க. ஏன்னு ஒரு பர்சன் இருக்கிறார். ஓகேவா? சோ இந்த ஏங்கிற பர்சன் அவரு அவர்கிட்ட நீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்க. அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவர் அந்த வேலையை ஒரு 10 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவார். சரியா? இந்த ஏங்கிற பர்சன் அந்த வேலைய 10 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னொரு பர்சன் இருக்கிறாரு. பிங்கிற இன்னொரு பர்சன் இருக்கிறாரு. இந்த பிங்கிற பர்சனுக்கும் அதே வேலை தான் கொடுக்கப்படுது. ஆனா பி வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 20 நாள் எடுத்துக்கிறார். புரியுதா? சோ 20 டேஸ் எடுத்துக்கிறார். இப்படிதான் நமக்கு பேசிக்கான கொஸ்டின் இருக்கும். ஏபிங்கிற ரெண்டு பர்சன் ரெண்டு பேருமே ஒரே வேலையை தான் செய்ய போறாங்க. ஆனா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து வித்தியாசமா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே ஒரே வேலையை ஒரே டைம்ல தான் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஒருத்தங்க வேகமா பார்ப்பாங்க, ஒருத்தங்க ஸ்லோவா பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த வேலை முடிக்கப்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும். அதே மாதிரிதான் இங்கேயும் ஏ வந்து வேலையை 10 நாள்ல முடிக்கிறாங்க, பி வந்து வேலையை 20 நாள்ல முடிக்கிறாங்க. சரியா? இப்ப நமக்கு கேள்வி என்ன வரும் அப்படின்னா, ஏ தனியாக அந்த வேலையை செஞ்சா வேலை 10 நாள்ல முடியுது. அதே மாதிரி பி தனியா அந்த வேலையை செஞ்சா வேலை 20 நாள்ல முடியுது. கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஏயும் பியும் சேர்ந்து இந்த வேலைய ஒன்னா செஞ்சாங்கன்னா அதே வேலை தான். ஆனா இப்ப என்ன பண்ணணும், ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை பார்க்கணும். அப்ப ஏயும் பியும் அந்த வேலையை சேர்ந்து பார்க்கும்போது அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும் அப்படிங்கறதா நமக்கான கேள்வி. அப்ப அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்பதான் நமக்கு எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உள்ள கொண்டு வர முடியும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, விஷயம் நான் சொன்னல டைம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல பாருங்க, ஏ வேலை முடிக்கிறதுக்கு 10 நாட்கள், பி வேலை முடிக்கிறதுக்கு 20 நாட்கள். இந்த 10 இந்த 20 இந்த 10 இந்த 20 இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம். ஓகேவா? இது ரெண்டுமே என்னது? டைம். அப்ப அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து எதுல கொடுக்குறாங்க? டைம்ல கொடுக்குறாங்க. இது டேஸா இருக்கலாம், அவரா இருக்கலாம், மந்தா இருக்கலாம், இயரா இருக்கலாம், வீக்கா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இல்ல மினிட்ஸா இருக்கலாம், இல்ல செகண்ட்ஸா இருக்கலாம். அது எல்லாமே இதுக்குள்ளதான் வரும், நேரத்துக்குள்ளதான் வரும்.
ஓகேங்களா? இது எல்லாமே காலம், நேரம் அதுக்குள்ள தான் வருது. சரியா? சோ அவங்க வந்து டேட்டா எதுல குடுக்குறாங்க? டைம்ல குடுக்குறாங்க. இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏயும், பியும் சேர்ந்து அந்த வேலைய பார்த்தாங்கன்னா, அந்த வேலை எவ்வளோ நாள்ல முடியும் அப்படிங்கிற அந்த டைம தான் நானும் கண்டுபிடிக்கணும். ஆனா, இந்த மாரி கொஸ்டின வந்து டைரக்ட்டா டைம வச்சு டீல் பண்ண முடியாது. அப்போ இதிலிருந்து நான் இன்னொரு விஷயத்துக்கு மாறுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? எதுக்காக நான் எஃபிஷியன்சிக்கு மாறணும் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இதிலயே பாருங்களேன். ஏ 10 நாள்ல முடிப்பாரு. பி 20 நாள்ல முடிப்பாரு. அப்ப ஏயும், பியும் சேர்ந்து வேலை பார்த்தா 10+20 30 நாள்ல முடிப்பாருன்னு சொல்லிட்டு பிளைண்டா ஆன்சர் போட முடியாது. அது லாஜிக்காவே தப்பா இருக்கும். ஏன்னா, ஏ தனியாவே அந்த வேலைய 10 நாள்ல முடிச்சிடுறாரு. அப்போ ஏ, பியையும் துணைக்கு வச்சுட்டு அதே வேலைய பார்க்கிறாருன்னா, கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து வேலைய 10 நாட்களுக்கு உள்ளாகவே முடிக்க முடியும். புரியுதா? ஏ தனியா அந்த வேலைய பார்த்திருந்தாலே 10 நாள்ல முடிக்கிறாரு. இப்ப ஏ அவர் துணைக்கு யார வச்சிருக்கிறாரு? பிய வச்சிருக்கிறாரு. அப்ப ஏயும், பியும் சேர்ந்து தானே அந்த வேலைய ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி வேலைய முடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, கண்டிப்பாக 10 நாள்லாம் ஆகவே ஆகாது. 10 நாளைக்கு உள்ளவே 2 பேரும் சேர்ந்து வேலைய முடிச்சுருவாங்க. அதுதான் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? சோ அப்ப இந்த மாரி விஷயங்கள வந்து டைரக்ட்டா டைம் வச்சு டீல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல எஃபிஷியன்சின்னு ஒண்ணு வருது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃபிஷியன்சி இந்த கொஸ்டின்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இந்த எஃபிஷியன்சிங்கிறது எத மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. சோ எஃபிஷியன்சிங்கிறது இந்த டைம் அண்ட் ஒர்க்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த டெர்ம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சா மட்டும் தான் இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டினே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? சரி இந்த எஃபிஷியன்சிங்கிறது எத குறிக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். எஃபிஷியன்சிங்கிறது ஒருத்தரோட திறமை, ஒருத்தரோட கெப்பாசிட்டி, ஒருத்தருடைய வேலை செய்யும் திறன். ஓகேங்களா? ஒருத்தரோட பவர்ன்னு வச்சுக்கலாம், ஒருத்தரோட கெப்பாசிட்டின்னு வச்சுக்கலாம், ஒருத்தரோட திறமை. ஓகேங்களா? அவர் எவ்வளவு வேகமா வேலை செய்றாருங்கிறத அளவிடுவதற்கான ஒரு டேர்ம் தான் நமக்கு என்னது? அந்த எஃபிஷியன்சி. ஓகேங்களா? எல்லாருக்கும் எஃபிஷியன்சி டிஃபரெண்ட்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு எஃபிஷியன்சி இருக்கும். எனக்கு ஒரு எஃபிஷியன்சி இருக்கும். எல்லா விஷயத்திலும் இந்த எஃபிஷியன்சி ஒர்க் ஆகும். நீங்க ஒரு வேலைய செய்றீங்கன்னா, அந்த வேலைய நீங்க எப்படி முடிக்கிறீங்கங்கிறத பொறுத்து உங்களோட எஃபிஷியன்சி டிசைட் செய்யப்படும். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 10 நிமிஷத்துல அந்த கொஸ்டின படிச்சு முடிச்சுருவீங்க. ஆனா இன்னொரு பெர்சன் வந்து அத 10 நிமிஷத்த விட 8 நிமிஷத்துல படிச்சு முடிக்கிறாருன்னா, உங்களுக்கு 2 பேருக்கும் எஃபிஷியன்சி டிஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல எஃபிஷியன்சிங்கிறது சிம்பிளா நம்ம சொல்லணும்னா என்னது? அந்த வேலைய வே ய அந்த வேலை செய்யக்கூடிய அந்த திறன தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எஃபிஷியன்சின்னு சொல்றோம். அந்த எஃபிஷியன்சிய நம்ம கெப்பாசிட்டின்னு கூட வச்சுக்கலாம். எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ நான் தமிழ்லயே எழுதுறேன் பாருங்க. எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வேலை செய்யும் திறன். ஓகேங்களா? எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வேலை செய்யும் திறன். ஓகேவா? இங்கிலீஷ்ல எஃபிஷியன்சினா எஃபிஷியன்சி தான். ஓகேங்களா? வேலை செய்யும் திறன். ஓகேங்களா? அவரோட பவர், அவரோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே. இந்த எஃபிஷியன்சி எப்படி நான் அளக்கிறது? ஒருத்தரோட எஃபிஷியன்சிய நான் எப்படி அளக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நான் சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன். ஏங்கிறவர் 10 நாள்ல முடிக்கிறாரு. பிங்கிறவரு 20 நாள்ல முடிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் எஃபிஷியன்சி எப்படி இருக்க போது? யாருக்கு எஃபிஷியன்சி அதிகம்? யாருக்கு எஃபிஷியன்சி கம்மிங்கிறத இந்த டைம் டேட்டா வச்சே நான் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? சோ இங்க இருக்கிறது டைம்க்கான டேட்டா. இப்ப இந்த ஏபி 2 பேர்ல யாரோட எஃபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணீங்க அப்படின்னா, யாரு வேலைய வேகமா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எஃபிஷியன்சி அதிகம். யாரு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எஃபிஷியன்சி கம்மி. அப்ப இந்த 2 பேர் ஏபில ஏக்கு தான் எஃபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஏ 10 நாள்லயே முடிச்சுட்டாரு. பி வந்து என்ன பண்றாரு? 20 நாள் எடுத்துக்கிறாரு. அப்ப ஏக்கு தான் எஃபிஷியன்சி ஜாஸ்தி. அப்ப இந்த இடத்துல ஏயோட எஃபிஷியன்சி தான் அதிகம்ங்கிறத எத வச்சு நான் டிசைட் பண்ணேன் அப்படின்னா, அவர் எடுத்துக்கக்கூடிய கால அளவ வச்சு. அந்த கால அளவ என்ன பண்ணேன்? பி கூட கம்பேர் பண்ணேன். பி கூட கம்பேர் பண்ணும்போது ஏ எடுத்துக்கக்கூடிய டைம் கம்மியா இருக்கிறதுனால ஏயோட எஃபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. யாரு டைம் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கு. யாரு டைம் அதிகமா எடுத்துக்கிறாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சி வந்து கம்மியா இருக்கு. இந்த ரிலேஷன் தான் என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இந்த இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன ஆல்ரெடி நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லயே பார்த்திருப்போம். ஸ்பீடுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன். நீங்க ஸ்பீடு அதிகப்படுத்துனீங்கன்னா நேரம் குறையும். ஸ்பீட குறைச்சீங்கன்னா நேரம் அதிகமாகும். ஓகேங்களா? சோ ஒரு பாராமீட்டர நீங்க குறைக்கும்போது, இன்னொரு பாராமீட்டர் அதுக்கு ஆப்போசிட்டா இன்கிரீஸ் ஆனாலோ, ஒண்ண இன்கிரீஸ் பண்ணும்போது இன்னொன்னு குறைஞ்சாலோ, அதத்தான் நம்ம இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த டைமும், எஃபிஷியன்சியும் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நீங்க நேரத்த அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா, உங்களோட வே வே வேலை செய்யக்கூடிய அந்த திறன் குறையுதுன்னு அர்த்தம். உங்களோட எஃபிஷியன்சி குறையுதுன்னு அர்த்தம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா அந்த வேலைய முடிக்கிறீங்களோ, அப்போ உங்களோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சோ டைம், எஃபிஷியன்சி 2 ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ரிலேஷன்? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். ஓகேவா? சோ டைம்
இது இப்படித்தான் நம்ம எழுதணும். இது ப்ரொபோர்ஷன் சிம்பல். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா 1 போட்டு இந்த எஃபிஷியன்சி. இல்லைன்னா இது எப்படி கூட எழுதலாம். எஃபிஷியன்சி ப்ரொபோர்ஷன் போட்டு 1/10. எப்படி எழுதினாலும் ரெண்டுக்கு ரிலேஷன் ஒண்ணுதான். டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு எஃபிஷியன்சி அல்லது எஃபிஷியன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு டைம். ஓகேங்களா? ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்த்தகவுல இருக்கு. நேர்த்தகவு கிடையாது. தமிழ்ல எதிர்த்தகவுன்னு சொல்லுவாங்க. அதான் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? சோ டைம் எஃபிஷியன்சி ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகே. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? எஃபிஷியன்சினா என்னன்னு பார்த்தாச்சு. இந்த எஃபிஷியன்சிக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன் சொல்லிட்டு பார்த்தாச்சு. டைம் எஃபிஷியன்சி ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஏ 10 நாள்ல முடிக்கிறாரு, பி 20 நாள்ல முடிக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? எனக்கு இருக்கிற டேட்டா டைம்ல இருக்கு. இந்த டைம்ல இருந்து இதை நான் எஃபிஷியன்சிக்கு கன்வெர்ட் பண்ண போறேன். அப்போ இதுல ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளோ, பியோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன். இப்போ நான் சால்வ் பண்றது வந்து பேசிக்கான மெத்தட். இந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணாத எஃபிஷியன்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஷார்ட் ட்ரிக் எல்லாம் இருக்கு. அதை நான் பின்னாடி சொல்லித்தரேன். எடுத்த உடனே ஷார்ட் ட்ரிக் படிச்சீங்கன்னா அந்த சாப்டர் படிக்கிறதுக்கான பர்பஸே எல்லாம் போயிடும். ஓகேங்களா? அந்த சாப்டர்ல என்ன சொல்ல வராங்க, உங்களுக்கு என்ன புரிய வைக்க போறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி ஷார்ட்கட் ஏன் வருது, அந்த ஷார்ட்கட் எப்படி போடுறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல ஷார்ட்கட் ஒர்க் ஆகும், எந்த இடத்துல ஒர்க் ஆகாது அப்படிங்கறத உங்களால டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதனால பிளைண்டா எப்பவுமே ஷார்ட்கட்டை நம்ப கூடாது. ஒவ்வொன்றுக்கும் பேசிக்கான ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? சோ பேசிக் கான்செப்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அதுல வந்து எப்படி அதை ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய அப்படிங்கறத ஷார்ட்கட்டுக்கு போகணுமே தவிர எடுத்த உடனே ஷார்ட்கட் போக கூடாது. ஓகே. இப்போ நம்மளோட அடுத்த டார்கெட் வந்து ஏக்கும் பிக்கும் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா டைம்ல இருக்கா, இதுல இருந்து ஏ அண்ட் பியோட எஃபிஷியன்சியை நான் கொண்டு வர போறேன். சரியா? சோ ஏ அண்ட் பியோட எஃபிஷியன்சி எப்படி எடுத்துட்டு வரலாம்னு பாருங்க. சோ ஏயோட எஃபிஷியன்சி எழுத போறேன். எப்படி எஃபிஷியன்சி எழுதுறதுன்னா இங்க நான் சொல்லியிருக்கேன். எஃபிஷியன்சி டைம் ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ரிலேஷன், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா. அப்போ ஒண்ணுமே இல்ல. ஏ எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு, 10 நாள் எடுத்துக்கிறாரு. இந்த 10 நாள் அப்படிங்கிறது டைம். அப்போ இந்த 10ஓட இன்வெர்ஸ்னா தலைகீழி 1/10. இதுதான் என்னவா இருக்க முடியும், ஏயோட எஃபிஷியன்சியா இருக்கும். புரியுதா? ஏ 10 நாள்ல வேலையை முடிக்கிறாருன்னா ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளோ, அந்த 10ஓட இன்வெர்ஸ் தலைகீழியான 1/10. அப்ப பியோட எஃபிஷியன்சி என்ன, பி எத்தனை நாள் எடுத்துக்கிறாரு, 20 டேஸ் எடுத்துக்கிறாரு. அப்ப 20ஓட இன்வெர்ஸ் என்னது, 1/20. கிளியரா? சோ 1/10ங்கிறது ஏயோட எஃபிஷியன்சி, 1/20ங்கிறது பியோட எஃபிஷியன்சி. அப்ப இதுல இருந்து கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எஃபிஷியன்சிங்கிறத எப்படி ஃபார்ம் பண்றோம், டைமை இன்வெஸ்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிடும். ஓகேவா? சோ ஏ அண்ட் பிக்கான எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வேலையை பார்க்கறாங்க. இந்த எஃபிஷியன்சிக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகேவா? இந்த எஃபிஷியன்சிக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தங்கிறத இப்ப நான் தெளிவா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த எஃபிஷியன்சிய வேறமான விதமா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப நான் இது வரைக்கும் நான் சொன்ன விஷயம் என்ன, எஃபிஷியன்சினா என்ன, வேலை செய்யும் திறன் அப்படின்னு சொன்னா அவரோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னேன். அந்த எஃபிஷியன்சி டைமோட இன்வெர்ஸா இருக்குன்னு சொன்னா, டைமை இன்வெஸ்ட் பண்ணா எஃபிஷியன்சி கிடைச்சிரும்னு சொன்னேன். ஓகேவா? சோ இந்த எஃபிஷியன்சிய நம்ம வேற விதமா இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 1 days ஒர்க். ஓகேவா? 1 days ஒர்க். 1 days ஒர்க்னா என்ன அர்த்தம், ஒரு நாளைக்கு அவர் செய்யக்கூடிய வேலை, ஒரு நாள்ல முடிக்கக்கூடிய வேலை. 1 day ஒர்க். சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. 1 daysன்னு போடக்கூடாது, 1 day அப்படின்னு போடணும். சரியா? 1 day ஒர்க். 1 day ஒர்க். 1 day ஒர்க்னா இங்க ஏன் 1 day ஒர்க் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இங்க அவங்க கொடுத்திருக்கிற டைம் வந்து டேஸ்ல இருக்கு. அதனால இது 1 day ஒர்க். ஓகேங்களா? அந்த எஃபிஷியன்சிங்கிறது 1 day. இப்போ ஒருவேளை ஏங்கிறவர் 10 ஹவர்ஸ்ல வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப எஃபிஷியன்சி என்ன மாறினா 1 hour ஒர்க்கா மாறிடும். அவர்ல கொடுத்தாங்கன்னா 1 hour ஒர்க், மினிட்ஸ்ல கொடுத்தாங்கன்னா 1 minute ஒர்க், செகண்ட்ஸ்ல கொடுத்தாங்கன்னா 1 second ஒர்க், இயர்ல கொடுத்தாங்கன்னா 1 year ஒர்க், மந்த்ல கொடுத்தாங்கன்னா 1 month ஒர்க், அந்த மாதிரி. ஓகேவா? இங்க அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா டேல இருக்கிறதுனால இப்ப இந்த எஃபிஷியன்சியை நீங்க என்னவாவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா 1 day ஒர்க். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 1/10. ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 1/10. இந்த எஃபிஷியன்சி 1/10 நான் என்னவாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஏயோட 1 day ஒர்க். ஏயோட 1 day ஒர்க்னா என்ன அர்த்தம், ஏ ஒரு நாளில் செய்து முடிக்கக்கூடிய வேலையின் அளவு. ஏ ஒரு நாள்ல செய்து முடிக்கக்கூடிய வேலையின் அளவு. பாருங்க, ஏ வந்து மொத்தம் 10 நாள்ல வேலையை முடிச்சிடுறாரு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்யறாரு, 10ல ஒரு பங்கு செய்வார். ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்யறாரு, 10ல ஒரு பங்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டே போன உடனே 10ல ஒரு பங்கு முடிச்சிடுவாரு. அடுத்த 2வது நாள் போயிட்டு என்ன பண்ணுவாரு, மறுபடியும் 10ல ஒரு பங்கு பண்ணுவாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் 10ல ஒரு பங்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து 10ல ஒரு பங்கு முடிச்சிருப்பாரா, எனக்கு கீழ எழுதுற பாருங்க. ஃபர்ஸ்ட் டே போறாரு, 10ல
ஒரு பங்கு முடிச்சிருவாரு. 2வது நாள் போகும்போது மறுபடி ஒரு பங்கு முடிக்கும் போது 2வது நாள் முடிவுல அவர் 10ல 2 பங்கு முடிச்சிருப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே 1 செகண்ட் டே 1ன்னு சொல்லிட்டு 10ல 2 பங்கு முடிஞ்சிருக்கும். 3வது நாள் என்ன ஆகும்? அன்னைக்கு ஒரு பங்க பார்த்து 10ல 3 பங்கு முடிச்சிருப்பாரு. 4வது நாள் அன்னைக்கு ஒரு பங்கு பார்த்து 10ல 4 பங்கு முடிச்சிருப்பாரு. புரியுதா? அப்போ ஒவ்வொரு நாளும் 10ல் ஒரு பங்கு வேலை செய்யப்படுகிறது. அப்ப அந்த வேலையை நம்ம ஆட் பண்ணிட்டே வரும்போது ஒவ்வொரு நாள் முடிவுலையும் நமக்கு 10ல 4 அப்ப லாஸ்டா 10வது நாள் என்ன நடக்கும்? 10ல 10 பங்கு வேலையை முடிச்சிருப்பாரு. அப்ப 10 வேலை இருக்கு. 10 வேலையை முடிச்சாச்சு. 10க்கு 10 எல்லாம் முடிச்சாச்சு. ஒர்க் என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதான் கான்செப்ட். கிளியரா புரியுதா? சோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? ஒன் டே ஒர்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல ஏ வந்து 1/10 அவரோட எஃபிஷியன்சினா இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? ஏயால ஒரு நாளைக்கு 10ல் ஒரு பங்கு வேலையை செய்ய முடியும். அதே மாதிரி பாருங்க பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 1/20. அப்ப பியால ஒரு நாளைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் 20ல் ஒரு பங்கை செஞ்சு முடிக்க முடியும். புரியுதா? அப்ப இத வந்து எஃபிஷியன்சியை இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ எஃபிஷியன்சிங்கிறத நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? ஒன் டே ஒர்க்னு எடுத்துக்கலாம். கிளியரா புரியுதா? சோ இங்க கீழ இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை நான் டெலீட் பண்ணிடுறேன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இது புரிஞ்சாதான் இந்த கான்செப்டை வந்து ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இது சும்மா அப்படியே ஏதோ இருக்கு இப்படி கேட்டா இப்படி பண்றது அப்படிலாம் படிக்கவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி படிச்சீங்கன்னா அது வேஸ்ட். அது என்னைக்குமே உங்களுக்கு கை கொடுக்காது. கொஸ்டின்லாம் இப்ப கேட்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க வந்து அப்படியே இருக்கிற பேட்டர்ன் எல்லாம் கேட்கற மாதிரி எனக்கு தெரியல. ஓகேங்களா? சோ அவங்களா வித்தியாசமா உருவாக்கி கொஸ்டினை புதுசு புதுசா நம்மளை யோசிக்க வச்சுதான் கொஸ்டின் கேட்கறாங்க. சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ணணும்னா கான்செப்ட்ல தெளிவாகணும். கான்செப்டை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஓகேங்களா? சோ நீங்க டைம் கொடுத்தாதான் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு டைம் இல்ல நான் டைரக்டா இப்படிதான் பார்த்துட்டு போவேன் அப்படின்னா அதுக்கான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமே தவிர நீங்க வந்து இதுல வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? கத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி ஃபாஸ்டா பண்றதுன்னு சொல்லிட்டு அதுல நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க்கை காட்டணுமே தவிர கத்துக்கிறதுலே நான் எப்படி ஸ்மார்ட்டா படிக்கிற பாருன்னு சொல்லிட்டு அதுல நேரத்தை மிச்சப்படுத்தி அது வேஸ்ட். ஓகேங்களா? சோ நேரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்றது ஒரு சிலர் வேகமா லேர்ன் பண்ணிப்பாங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட மனநிலையை பொறுத்து அது. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரே லெவலுக்கு வந்துடலாம். சரி, ஓகே. இப்ப நான் என்ன சொன்னேன்? ஏபி 2 பேரோட எஃபிஷியன்சி எழுதிட்டேன். இந்த எஃபிஷியன்சிக்கு அர்த்தம் என்ன சொல்லிட்டேன்? ஒன் டே ஒர்க் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சோ அப்ப ஏயோட ஒன் டே ஒர்க். ஏயால ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பார்க்க முடியுது? 10ல ஒரு பங்கு. பியால ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பார்க்க முடியுது? 20ல ஒரு பங்கு. சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப 2 பேரும் சேர்ந்து தானே வேலை செய்ய போறாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய போறாங்கன்னா, அப்ப ஏயும் பியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை முடியும்? ஏயும் பியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை முடியும்? ஏயால ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியும்? 1/10. பியால ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியும்? 1/20. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப ஏ பிளஸ் பி 2 பேரோட டோட்டல் ஒன் டே ஒர்க் ஏக்கும் பிக்குமான மொத்த ஒன் டே ஒர்க் எவ்வளவுன்னு கிடைக்கும். சோ இது எல்சிஎம் எடுத்து நமக்கு எவ்வளவு வரும்? 20. எல்சிஎம் வந்து 20 கிடைச்சிருச்சா? அப்ப நமக்கு மேல என்ன வரும்? இங்க 2 + 1 3/20. சோ ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 20ல 3 பங்கு வேலையை செய்ய முடியும். புரியுதா? ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 20ல 3 பங்கு வேலை. அப்ப ஏக்கும் பிக்குமான ஒன் டே ஒர்க் ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒன் டே ஒர்க் எவ்வளோ? 3/20. அப்ப இந்த 3/20ங்கிறது ஏக்கும் பிக்குமான டோட்டல் ஒன் டே ஒர்க்னா இந்த 3/20 தான் ஏக்கும் பிக்குமான டோட்டல் எஃபிஷியன்சி. இந்த 3/20 தான் ஏக்கும் பிக்குமான டோட்டல் எஃபிஷியன்சி. அப்ப நமக்கு ஏக்கும் பிக்கும் டோட்டல் எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு. இப்ப நமக்கு கேள்வி என்ன? ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா வேலை எத்தனை நாள்ல முடியும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. அப்ப அவங்க கேட்கக்கூடிய டேட்டா டைம்ல கேட்கறாங்க. மறுபடியும் டைம்ல கொடுத்த மாதிரியே டைம்ல கேட்கறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா வேலை எத்தனை நாட்களில் முடியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப எனக்கு இந்த இடத்துல ஏக்கும் பிக்குமான எஃபிஷியன்சி தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்ப மறுபடியும் நான் என்ன பண்ணணும்? எனக்கு எப்படி நான் டைமை எஃபிஷியன்சியா மாத்துறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய 3/20 அப்படிங்கிற எஃபிஷியன்சியை டைமா மாத்துறதுக்கு மறுபடியும் இதை நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ப ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா வேலை எத்தனை நாள்ல முடியும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல 3/20ங்கிற எஃபிஷியன்சி இருக்கா இதை நான் டைமா மாத்த போறேன். ஸோ அதனால இன்வெஸ்ட் பண்றேன் 20/3 days. இதான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அல்லது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 3ஆல நீங்க அடிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 6 3s are 18 பேலன்ஸ் 2. ஸோ 6 2/3 days. இதான் நமக்கான ஆன்சர். அப்போ ஒரு வேலையை ஏ தனியா 10 நாள்ல முடிக்கிறாரு, பி தனியா 20 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப ஏயும் பியும் சேர்ந்து பார்த்தா அந்த வேலையானது எவ்வளவு நாட்கள்ல முடியும்? 6 2/3 நாட்கள்ல முடியும். இது ஃபிராக்ஷன்ல இருக்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. நமக்கு தேவை டேட்டா ரிசல்ட் தான் தேவை. ஸோ அது ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கான ரிசல்ட் வந்து இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல தான் வரும். அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நமக்கு தேவையான டேட்டா 6 2/3 நாட்கள் 2 பேரும்
சேர்ந்து வேலை பார்த்தா. இது ஒரு சாதாரண கொஸ்டின் தான். ஓகேங்களா? இந்த சாதாரண கொஸ்டினை இது இப்படி போடு, இது இப்படி போடு, இது அப்படியே ஆட் பண்ணி ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே இப்படி கொஸ்டின் கேட்டாலே இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. ஆனா இத சால்வ் பண்றதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எஃபிஷியன்சினா என்ன? இது ஏன் இப்படி நான் இன்வெஸ்ட் பண்றேன்? இத இன்வெஸ்ட் பண்ணி வர்றது ரிசல்ட்ட நான் ஏன் ஒன் டே ஒர்க்ன்னு சொல்றேன்? அதுக்கப்புறம் ஃபைனலா நான் ஏன் பண்றேன் இப்படி? இது எல்லாத்தையுமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் பின்னாடி வரக்கூடிய கொஸ்டின புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கிளியரா புரியுதா? அதனால தான் நான் வந்து பேசிக்க படிங்கன்னு சொல்றது. பேசிக்க நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம எந்த டாபிக்கையும் நீங்க மாஸ்டர் பண்ண முடியாது. சரியா? ஓகே. இப்போதைக்கு இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல எஃபிஷியன்சினா இது எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக் குடுத்துட்டேன். இப்போ இதே தான் எல்லாத்துலயும் ஒர்க் ஆக போகுது. ஓகேவா? இதே தான் எல்லாத்துலயும் ஒர்க் ஆக போகுது. இப்போ இதே விஷயத்த வந்து நான் இன்னும் கூட இந்த மாரிலாம் பெருசா பண்ணாம, இன்னும் கூட கொஞ்சம் ஷார்ட்டா நமக்கு ஏத்தாப்புல பண்ண போறேன். ஓகேங்களா? அதுல நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு விஷயத்த கொண்டு வரப் போறேன். பாருங்க. இதுல அதேதான். இங்க நம்ம என்ன பண்றோம்? எல்சிஎம் எடுக்கிறோம் இல்லையா? இதே கான்செப்ட்ட ஒரு வித்தியாசமான முறையில நான் பண்ண போறேன். ஏன்னா, அந்த முறையில நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு வந்து இது நெறைய இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் கால்குலேஷன கம்மி பண்ணலாம். கொஞ்சம் நமக்கு அந்த வொர்க் அவுட் பண்றதுக்கான ஸ்பேஸ குறைக்கலாம். அத இன்னும் கூட நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? சரி அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்ப இதே கொஸ்டின் நான் எடுத்துக்கிறேன். இதே கொஸ்டின், சேம் கொஸ்டின் எடுத்துப்போம். ஏ வந்து வேலைய 10 டேஸ்ல முடிக்கிறாரு. இது நீங்க ஷார்ட்கட்ன்னு கூட சொல்ல முடியாது. இது ஆக்சுவலா நான் ஷார்ட்கட்ன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேங்களா? இத சால்வ் பண்றதுக்கு இப்ப யுனிவர்சலா எல்லாரும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். இது வந்து எப்படின்னா, நம்ம டோட்டல் ஒர்க்க கொண்டு வந்து சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஒர்க் அப்படின்னு ஒரு டெர்ம் எடுத்துட்டு வந்து, அந்த டோட்டல் ஒர்க்க வச்சு இங்க நம்ம அப்ரோச் பண்ண போறோம். இந்த டோட்டல் ஒர்க்னா என்ன அப்படிங்கிறத நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் ஒர்க்க எப்படி டிரைவ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்க ஏ 10 நாள்ல ஒரு வேலைய முடிக்கிறாரு. பி 20 நாள்ல ஒரு வேலைய முடிக்கிறார். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டோட்டல் ஒர்க் அப்படிங்கிற ஒண்ண நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். இந்த டோட்டல் ஒர்க்க நான் எத வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அவங்க குடுத்திருக்கக்கூடிய டேட்டா, டைம் டேட்டா இருக்கு இல்லையா? ஏ 10 நாள்ல முடிக்கிறாரு, பி 20 நாள்ல முடிக்கிறாரு அப்படிங்கிற இந்த டைம வச்சு தான் இந்த டோட்டல் ஒர்க் டிசைட் ஆக போகுது. ஓகேவா? இந்த 10, இந்த 20 இந்த 2 டேட்டாக்குமான எல்சிஎம் நிச்சயமா. 10க்கும் 20க்கும் எல்சிஎம் எவ்வளோ? 10க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தா எவ்வளோ கிடைக்கும்? 20. அப்ப என்னோட டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 20 யூனிட்ஸ். இதான் என்னோட மொத்த ஒர்க். அப்போ ஒரு வேலை எனக்கு கொடுக்கப்படுது. அந்த வேலை என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்றேன். என்னோட மொத்த வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20 யூனிட். இந்த 20 யூனிட் ஆஃப் த ஒர்க்க நான் எங்கிருந்து கொண்டு வந்தேன்னா, அவங்க குடுத்த டைம். இப்ப இங்க 2 பேர் குடுத்துருக்காங்க. இது மாரி 3 பேர் குடுத்து கேட்கலாம், 4 பேர் குடுத்து கேட்கலாம். எத்தன பேர் குடுத்தாலும், எத்தன பேருக்கு குடுக்குறாங்களோ, அது எல்லாத்தோட எல்சிஎம் எடுத்து இங்க எழுதிருங்க. ஓகேவா? சோ டோட்டல் ஒர்க் வந்து நமக்கு எவ்வளோ? 10க்கும் 20க்குமான எல்சிஎம் 20 யூனிட்ஸ் எழுதிட்டேன். சரியா? சோ 20 யூனிட்ஸ் தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். இப்ப நேரா வாங்க. இப்ப நான் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண போறேன். இப்ப நீங்க எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. இப்போ ஏங்கிறவரு 10 நாள்ல வேலைய முடிக்கிறாரு. மொத்த வேலை எவ்வளோ? ஏங்கிறவரு 10 நாள்ல வேலைய முடிக்கிறாரு. மொத்த வேலை எவ்வளோ? 20 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்க முடிக்கணும். அப்ப மொத்தம் 20 யூனிட் ஆஃப் த ஒர்க்க முடிக்கணும். அவர் 10 நாள்ல முடிச்சிடுறாருன்னா, ஒரு நாள்ல எவ்வளோ யூனிட்ஸ் முடிப்பாரு? கொஸ்டினுக்கு தெளிவா புரியுதா? டோட்டலா 20 யூனிட்ஸ் முடிக்கணும். டோட்டல் ஒர்க்ங்கிறதே 20 யூனிட்ஸ் தான். இதான் வேலை. 20 யூனிட் ஆஃப் த ஒர்க்க முடிக்கணும். அந்த 20 யூனிட் ஆஃப் த ஒர்க்க முடிக்கிறதுக்கு இவர் எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? 10 நாள் எடுத்துக்கிறாரு. அப்ப 10 நாள்ல 20 யூனிட் எடுக்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இவரால 2 யூனிட்ஸ் முடிக்க முடியும். புரியுதா? ஒரு நாள்ல ஏயால 2 யூனிட் ஆஃப் த ஒர்க்க முடிக்க முடியும். சரியா? அதே மாதிரி பாருங்க அடுத்தது. பி பாருங்க. பிக்கும் அதே வேலை தான் கொடுக்கப்படுது. சரியா? பிக்கும் அதே வேலை தான் கொடுக்கப்படுது. பி என்னதான் பண்ணா அதே 20 யூனிட் ஆஃப் த ஒர்க்க முடிக்கணும். ஆனா பி இந்த 20 யூனிட்ட முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? 20 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போ 20 யூனிட்டுக்கு 20 நாளுன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ட பி முடிப்பாரு? வெறும் 1 யூனிட் தான் முடிப்பாரு. பி ஆல ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் தான் முடிக்க முடியும்? ஜஸ்ட் 1 யூனிட் தான் முடிக்க முடியும். அப்போ இந்த 2 யூனிட், இந்த 1 யூனிட்ங்கிறது எத மீன் பண்ணுது அப்படின்னா, ஏ அண்ட் பி யோட எஃபிஷியன்சிய மீன் பண்ணுது. எஃபிஷியன்சினா என்ன சொன்னேன்? ஒரு நாளில் முடிக்கப்படக்கூடிய வேலை. ஒன் டே ஒர்க் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த இடத்துல 2 யூனிட்ங்கிறது ஏ ஒரு நாள்ல முடிக்கக்கூடிய வேலை. 1 யூனிட்ங்கிறது பி ஒரு நாள்ல முடிக்கக்கூடிய வேலை. அப்ப இந்த 2 யூனிட், இந்த 1 யூனிட்ங்கிறது எதை மீன் பண்ணுது? எஃபிஷியன்சிய மீன் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்க முடியுதா? இங்க கொடுத்திருக்கிற டேட்டா இது என்னது? டைம். இது என்னது? எஃபிஷியன்சி. இங்க லாஸ்டா என்ன இருக்கு? இது டோட்டல் ஒர்க். சரியா? இது டோட்டல் ஒர்க். அப்ப இதுல இருந்து என்ன ரிலேஷன் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது பாருங்க. டைமையும் எஃபிஷியன்சியையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். பாருங்க 10 ஏங்கிறது 10 நாள் எடுத்துக்கிறாரு.
ஒரு நாளைக்கு 2 யூனிட் முடிக்கிறாரு. அப்ப 10 × 2 டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 20 யூனிட்ஸ். பிங்கிறவர் 20 நாள் எடுத்துக்கிறாரு. ஒரு நாளைக்கு 1 யூனிட் முடிக்கிறாரு. 20 × 1 20 யூனிட்ஸ். கிளியரா புரியுதா? அப்போ இதுல இருந்து ஒரு சின்ன ஈக்குவேஷன் ஒன்று கொண்டு வந்துடலாம். எப்போ நீங்க வந்து டைமையும் எஃபிஷியன்சியும் மல்டிப்ளை பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? டோட்டல் ஒர்க் கிடைக்கும். சரியா? டோட்டல் ஒர்க் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி தான் நான் எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணுவேன். ஏ 10 நாளில் முடிக்கிறாரு, பி 20 நாளில் முடிக்கிறாரு. அப்போ டோட்டல் ஒர்க்கு 10 20க்கு எல்சிஎம் 20 யூனிட்ஸ். அப்போ ஏயால ஒரு நாளைக்கு 2 யூனிட் முடிக்க முடியும், பியால ஒரு நாளைக்கு 1 யூனிட் முடிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல எனக்கான கேள்வி என்ன? ஏபியும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு சரி ஏபியும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளவு நாள்ல வேலை முடியும்? இதுதான் நமக்கான கேள்வி. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, ஏ ஒரு நாளைக்கு 2 யூனிட் முடிக்கிறாரா, பி ஒரு நாளைக்கு 1 யூனிட் முடிக்கிறாரா? அப்ப ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் முடியும்? 3 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் முடியும். புரியுதா? இப்போ ஒருவேளை ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை முடியும்? ஏ வந்து 2 யூனிட் முடிப்பாரா, பி வந்து 1 யூனிட் முடிப்பாரா? இப்போ மொத்தமா 3 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் முடியும். எப்போ? இன் 1 டே. ஒரு நாளைக்கு 3 யூனிட் முடிஞ்சிருக்கும். ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 3 யூனிட் ஆஃப் த ஒர்க் முடியுது. சரி, இப்போ நம்ம கேள்வி என்ன? ஏபியும் சேர்ந்து வேலை பார்த்தா மொத்தமா இந்த மொத்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? டோட்டலா இந்த ஒர்க் எவ்வளவு நாள்ல முடியும்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல நான் எப்படி இங்க டேட்டாவை நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, எனக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 20 யூனிட்ஸ். டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 20 யூனிட்ஸ். யார் வேலை பார்க்க போறா? ஏயும் பியும் சேர்ந்து தான் வேலை பார்க்க போறாங்க. ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை முடியும்? 3 யூனிட். அப்போ டோட்டல் ஒர்க் 20 யூனிட்ஸ். ஏஎன்பியோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ? 3 யூனிட்ஸ். அப்ப எனக்கு தேவை என்ன? இப்போ டைம் வேணும். ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா வேலை எவ்வளவு நாள்ல முடியுங்கிற டைம் வேணும். இங்க பாருங்க, இந்த இருக்க டைம். அப்ப இங்க ஃபார்முலா எப்படி இருக்கு? டைம் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்னு இருக்கு. அப்ப எனக்கு தேவை டைம் அப்படிங்கிறப்போ இந்த எஃபிஷியன்சியை நான் ரைட் சைடு கொண்டு போனா என்ன ஆயிடும்? டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சின்னு வந்துருமா? இந்த இடத்துல பாருங்க, டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. அப்ப எனக்கு இந்த இடத்துல ஏக்கும் பிக்குமான டைம் வேணும். அப்ப ஏக்கும் பிக்குமான டைம் வேணும்னா மொத்த ஒர்க் எவ்வளவு இருக்கு? டிவைடட் பை எஃபிஷியன்சி. அப்ப ஏன்னா ஏக்கும் பிக்குமான டைம் தான் வேணும்னா அந்த இடத்துல என்ன பண்ணும்? ஏக்கும் பிக்குமான எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணும். அப்ப பாருங்க, ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா வேலை எவ்வளவு நாள்ல முடியுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கான டோட்டல் ஒர்க் எவ்வளவு? இந்த டோட்டல் ஒர்க் சேஞ்ச் ஆக போறதே கிடையாது. இது பிக்சட். இதுதான் நமக்கான வேலை. மொத்தம் எவ்வளவு வேலை பார்க்கணும்? 20 வேலை பார்க்கணும். யார் பார்க்க போறா? ஏபியும் சேர்ந்து தான் பார்க்க போறாங்க. ஏபியும் சேர்ந்து வேலை பார்த்தா அவங்களோட எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணும். இப்போ ஏக்கும் பிக்குமான எஃபிஷியன்சி எவ்வளோ? 3 யூனிட்ஸ். ஸோ 20/3 நமக்கு ஆன்சர் எவ்வளவு வந்துடும்? அதே 6/2/3 டேஸ் கிடைக்கும். கிளியரா புரியுதா? ஒரு ஈஸியான கொஸ்டினே இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதா? உங்களுக்கு கான்செப்ட் தெளிவா புரியணுங்கிறதுக்காக தான் தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. இதை அப்படியே டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிட்டு போயிட முடியும். ஆனா எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொறுமையா சொல்றேன். ஓகேங்களா? இது தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ தெரிஞ்சவங்களுக்காக நான் கிளாஸ் எடுக்கல. டைம் அண்ட் ஒர்க்குங்கிறது என்னன்னே தெரியாம ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கும் புரியக்கூடிய லெவல்ல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் புரியும் அப்படின்னா நீங்க போக போக பின்னாடி வரக்கூடிய கொஸ்டின்ல இருந்து நம்மள வந்து அப்படியே இது பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கூட அப்படியே டிராவல் பண்ணலாம். இப்போ இந்த கான்செப்ட்ல எப்படி நான் அதாவது ஒரே கொஸ்டினை 2 விதமா சால்வ் பண்ணிருக்கேன். இது பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதான் கோர் கான்செப்ட். நம்ம எஃபிஷியன்சி கன்வெர்ட் பண்ணி பண்றது. இந்த இடத்துல நம்ம இனி இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான் நான் கொண்டு வர போறேன் இனிமே. டோட்டல் ஒர்க் கான்செப்ட். ஸோ டோட்டல் ஒர்க் எழுதுறோம். அதுல இருந்து 2 பேரோட எஃபிஷியன்சியை இன் யூனிட்ஸ்ல நான் பிரிக்கிறேன். ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 யூனிட் முடிப்பாரு, பி வந்து 1 யூனிட் முடிப்பாரு. அப்ப ஏ பி சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 3 யூனிட் முடிப்பாங்க. அப்ப மொத்தம் 20 யூனிட் முடிக்கிறதுக்கு ஏக்கு பிக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 20/3 6/2/3 டேஸ் ஆகும். கிளியரா புரிஞ்சுதா? சோ பேசிக் கொஸ்டின் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியலைன்னா 2-3 முறை பாருங்க. இதை விட தெளிவா வேற யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் டைம் அண்ட் ஒர்க்க இவ்வளோ பேசிக் லெவல்ல இருந்து யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நான் வந்து தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் பேசிக்கா படிக்கலைன்னா அது புரியாது. ஓகேங்களா? சோ நான் பேசிக்கா அதுல இருந்து கத்துக்கிட்டா மட்டும்தான் எனக்கு ஒரு விஷயத்த நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அதனால நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ எனக்கு எப்படி சொல்லி தந்தா புரியுமோ அப்படிங்கிற பேசிஸ்ல தான் நான் சொல்லித்தரேன். இது உங்க எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா புரியுது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் இதே மெத்தடை வந்து இனி வரக்கூடிய எல்லா டாபிக்கும் நான் அப்ரோச் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைரக்டா இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அதை வச்சு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இதுல கொஸ்டின் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days whereas B can do the same work in 18 days. In how many days together can do the same work if they are working together?
அதேதான். ஏ 12 நாள்ல முடிப்பாராம், பி 18 நாள்ல முடிப்பாராம். அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா வேலை எத்தனை நாள்ல முடியும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சோ நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? பாருங்க, ஏக்கு 12 டேஸ், பிக்கு 18 டேஸ். ஓகேவா? சோ 2 பேரும் சேர்ந்து தானே வேலை பார்க்க போறோம். அப்ப நேரா என்ன பண்ணணும்? இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. டோட்டல் ஒர்க் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? 12க்கும் 18க்கும் எல்சிஎம். 12க்கும் 18க்கு எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வரும்? 36 வரும். அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 36 யூனிட்ஸ். அப்ப டோட்டல் ஒர்க் 36 யூனிட்ஸ்னா ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளவு, பியோட எஃபிஷியன்சி எவ்வளவுங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப ஏ வந்து 36 யூனிட்ட 12 நாள்ல முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு ஏ ஆல 3 யூனிட்ஸ் முடிக்க முடியும். பி வந்து 36 யூனிட்ட 18 நாள்ல முடிக்கிறாருன்னா பி ஆல ஒரு நாளைக்கு 2 யூனிட்ட முடிக்க முடியும். அப்போ ஏ ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் முடிக்கிறாரு, பி ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் முடிக்கிறாரு. அப்ப எனக்கு தேவை ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? டைரக்டாவே எழுதிடுறேன். இப்ப ஏ பியும் சேர்ந்து வேலை பார்த்தா மொத்தம் எவ்வளவு யூனிட் முடிக்கணும்? 36 யூனிட்ஸ் முடிக்கணும். டிவைடட் பை ஏ அண்ட் பியோட எஃபிஷியன்சி. ஏ அண்ட் பியோட டோட்டல் எஃபிஷியன்சி எழுதணும். பாருங்க, 3 பிளஸ் 2. ஏ ஒரு நாளைக்கு 3 முடிப்பாரு, பி ஒரு நாளைக்கு 2 முடிப்பா. அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 5 முடிப்பாங்க. அப்போ 5 தான் ஏக்கும் பிக்குமான டோட்டல் எஃபிஷியன்சி. அப்போ 5 ஆல நான் டிவைட் பண்ணும்போது டைம் கிடைச்சிடும். புரியுதா? டோட்டல் ஒர்க் டிவைடட் பை யார் செய்யறாங்க அவங்களோட எஃபிஷியன்சி. அப்போ டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சினா எனக்கு அவங்களுக்கான டைம் கிடைச்சிட போகுது. இப்போ 36 5 ஆல டிவைட் பண்ணும்போது 7 5 ஆர் 35. ஸோ 7 1/5 days. ஓகேவா? ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி கிடைக்கும். ஆப்ஷன் பி 7 1/5 days. சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்தது கீழே பாருங்க, ஆதித்யா கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 days, whereas ராமன் கேன் டூ த சேம் ஒர்க் இன் 45 days. In how many days they can complete the same work together? 2019 MTSல கேட்ட கொஸ்டின். அதேதான், கஷ்டம்லாம் இல்லவே இல்லை, ஈஸியா சால்வ் பண்ணலாம். பாருங்க, ஆதித்யா, ஓகேவா, ஏன்னு வச்சுக்கிறேன். ஆதித்யா வந்து 24 டேஸ்ல முடிக்கிறாரு. அதே மாதிரி ராமன் ஆர்னு வச்சுக்கலாம். ராமன் வந்து 45 டேஸ்ல முடிக்கிறாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க்கை நான் ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த எல்சிஎம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்சிஎம் ஃபாஸ்டா பண்ண தெரிஞ்சுட்டுனா போதும். இதுல வந்து ஒரு மேக்ஸிமம் போர்ஷனை வந்து நம்ம ஈஸியாவே கவர் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ 24க்கும் 45க்கும் நீங்க எல்சிஎம் எடுக்கலாம். 24க்கும் 45க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிம்பிளா நீங்க யோசிச்சு பாருங்களேன். 24னா 8 3s are 24. இங்க என்ன இருக்கு? 15 3s are 45 வரும். அப்ப ரெண்டுலயுமே 3 தான் காமனா இருக்கு. புரியுதா? சோ ரெண்டுலயுமே 3 காமனா இருக்கு. நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்களேன். ரெண்டுலயும் பொதுவா இருக்கக்கூடியது என்னது? 3. ரெண்டுலயும் பொதுவா இருக்கக்கூடிய 3 எடுத்துட்டேன். அப்ப இங்க 3 எடுத்தாச்சு. 3 எடுத்த போக இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும்? 8 3s are 24. அந்த 8 தூக்கி போட்டு இங்க 3 எடுத்த போற என்ன இருக்கு? 15. சோ இதுதான் எல்சிஎம். இந்த ரெண்டுலயும் பொதுவா என்ன இருக்கோ அதை எழுதிட்டு பொது இல்லாம இருக்கிற ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ ரெண்டுலயும் பொதுவா 3ங்கிற நம்பர் காமனா இருக்கு. ஸோ 3 பொதுவா எடுத்து எழுதிட்டேன். அப்ப இங்க நான் 3 எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் 8 இருக்கு. அந்த 8 தூக்கி போட்டேன். இங்க நான் 3 எடுத்துட்டேன்னா பேலன்ஸ், ஏன்னா 15 into 3 எழுதலாம், இதை 8 into 3 எழுதலாம். புரியுதா? ஸோ 3 into 8 into 50. இதுதான் நமக்கான டோட்டல் ஒர்க்கா இருக்கும். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி இது எவ்வளவு வருதுன்னு கூட பாத்துக்கலாம். சரியா? ஸோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 into 8 எவ்வளவு வரும்? 15 into 8னா ஒரு 80, அப்புறமேட்டு ஒரு 40, 120. 120 into 3னா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 360 கிடைக்கும். புரியுதா? ஸோ டோட்டல் ஒர்க்கு 360 யூனிட்ஸ். அப்ப 360 தான் நமக்கான எல்சிஎம்மா இருக்க போகுது. ஓகே, ஸோ 360 நமக்கான எல்சிஎம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல ஏக்கும் ஆருக்கும், இந்த ஆதித்யாவுக்கும் ராமனுக்கும் எஃபிஷியன்சி எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்களேன், இது டைம், இது டோட்டல் ஒர்க். டைமையும் எஃபிஷியன்சி இங்க வரும். டைமையும் எஃபிஷியன்சியை மல்டிப்ளை பண்ணி தானே இந்த டோட்டல் ஒர்க் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு இங்க 24 இருக்கு. இங்க என்ன இருக்கு? இங்க பாருங்க, இங்க 24 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 3 into 8 into 15, அதாவது 360 இருக்கு. அப்ப இந்த 24ங்கிறது இங்க என்ன? 3 into 8 தான் 24. அப்ப 24 இங்க கவர் ஆயிருச்சு. இப்ப இங்க எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? 15. அப்ப இந்த இடத்துல நீங்க 15 தான் ஏயோட எஃபிஷியன்சிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். புரியுதா? இத வந்து எவ்வளவு ஈஸியா நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எல்சிஎம் ஈஸியா கண்டுபிடிச்சு எழுதிட்டு, இதுக்கப்புறம் நீங்க இதை போயிட்டு இது 360 24 அடிச்சு பார்த்தா எவ்வளவு 15 அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. இந்த 360 இங்க பிரேக் பண்ணி தான் இருக்கு. 3 into 8 into 15ன்னு இருக்கு. அப்ப 3 into 8 தான் எவ்வளவு? 24. அப்ப 24 டைம்ல இருக்கு. அப்ப இந்த 15 தான் எனக்கு எக்ஸ்ட்ரா தேவை. அப்ப 15 எஃபிஷியன்சியா இருந்தாதான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரிசல்ட் கிடைக்கும். அதான் கான்செப்ட். அப்ப இங்க பாருங்க, ஆர். இப்ப இங்க 45 இருக்கு. அப்ப 45 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணா 3 into 8 into 15 கிடைக்கும்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இங்க 45 இருக்கா? அப்ப இங்க வந்து செக் பண்ணுங்களேன். இங்க 15 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. சோ 3 into 15 எவ்வளவு? 45. அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு? ஒரு 8 இருக்கு. அப்ப எனக்கு ராமனுக்கான எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 8ஆ இருக்கும். கிளியரா புரிஞ்சுதா எப்படி எழுதிருக்கிறோம்னு சொல்லிட்டு? இப்ப எனக்கு ஏ ஆர் ரெண்டு பேருக்கும் எஃபிஷியன்சி தெரியும், டோட்டல் ஒர்க்கும் தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா ஆதித்யாவும்
ராமனும் சேர்ந்து வேலை செஞ்சா எவ்வளவு வேலையை முடிக்கணும்? 360 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் முடிக்கணும். ஸோ 2 பேரும் சேர்ந்து தானே வேலை பார்க்கணும். அப்போ 15 + 8 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 23 யூனிட்ஸ் முடியும். அதான் உங்களோட எஃபிஷியன்சி. ஸோ 360 / 23. கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுல பாருங்க, ஏ கேன் டூ 1/5 part of the task in 4 days. B can do 1/6 part of the same work in 5 days. If they work together, then in how many days can this task be completed? 2019 CPO கேட்ட கொஸ்டின். இது வந்து இப்ப இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெவல்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். பாருங்க, இப்போ எப்பவுமே இங்க பாருங்களேன், இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்கன்னா ஆதித்யா வந்து ஒரு வேலையை முழுசா முடிக்கிறதுக்கு தான் 24 நாள். ராமன் வந்து அந்த வேலையை முழுசா முடிக்கிறதுக்கு தான் 45 நாள். அப்போ அதே மாதிரி இங்க பார்க்கும்போது ஏ வந்து 4 நாள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாள் எதுக்கு அப்படின்னா மொத்த டாஸ்க், மொத்த வேலையை முடிக்கிறது கிடையாது. அந்த மொத்த வேலையில 1/5 1/5 என்ன, 1/5 பார்ட்டை முடிக்கிறதுக்கு தான் 4 நாள். அப்ப நீங்க ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகேவா? சோ ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு 1/5 ஆஃப் த ஒர்க், அவர் மொத்த வேலையில 5ல் 1 பங்கை முடிக்கிறதுக்கு தான் அவர் எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? 4 நாள் எடுத்துக்கிறாரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஏ அந்த முழு வேலையும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாரு? புரியுதா? உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ இத தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவரு 1/2, ஓகேவா? 1/2 ஹாஃப் ஆஃப் த ஒர்க்க, ஓகேவா? ஹாஃப் ஆஃப் த ஒர்க் முடிக்கிறதுக்கு 5 நாள் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லணும் புரியுதா? ஏ வந்து ஒரு வேலையில பாதி 2ல் 1 பங்கு முடிக்கிறதுக்கு 5 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போ இந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பாரு? இது பேசிக்கான ஒரு கொஸ்டின். இதை பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு சொல்லலாம். அப்ப அரை வேலையை முடிக்கிறதுக்கு 5 நாள்னா முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ? 10 நாள். டோட்டல் ஒர்க்கே முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாரு? 10 நாள் எடுத்துப்பாரு. இதை நம்ம பார்த்தோன்னே சொல்றோம்ல. ஏன் அப்படி சொல்றோம் நம்ம? எதுக்காக நம்ம அப்படி சொல்றோம்? இங்க பாருங்க, இந்த இடத்துல 2ல் 1 பங்கு முடிக்கிறதுக்கு 5 நாள்னா முழு பங்கையும் முடிக்கிறதுக்கு 10 நாள். இந்த 10 எங்க இருந்து வந்துச்சு? இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2. ஓகேங்களா? இந்த டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2. இங்க என்ன இருக்கு? 5. இந்த 2ஐயும் 5ஐயும் பெருக்கினீங்கன்னா எவ்வளவு? 10. புரியுதா? சோ 2ல் 1 பங்குக்கு 5 நாள்னா அப்போ மொத்தமா முழு வேலைக்கு 10 நாள். இதை நான் கொண்டு வரதுக்கு இந்த 2ஐயும் 5ஐயும் பெருக்கிதான் அந்த 10 வந்திருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க பாருங்களேன், 5ல் 1 பங்கு முடிக்கிறதுக்கு 4 நாள்னா மொத்த பங்கையும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு? புரியுதா? 5ல் 1 பங்கு. அப்ப மொத்த வேலையை முடிக்கணும்னா 5ல் 5 பங்கு முடியணும். அப்போ 1 பங்கு முடியறதுக்கு தான் 4 நாள்னா அப்ப 5 பங்கு முடியறதுக்கு 5 × 4 எவ்வளோ? 20 நாள் ஆகும். புரியுதா? சோ எவ்வளவு டேஸ் ஆகும்? 20 டேஸ் ஆகும். ஏக்கு டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு, அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு ஏக்கு ஆகக்கூடிய டைம் எவ்வளோ? 20 நாள். இது புரியுதா எப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு 20 நாள். இப்ப அதே மாதிரி நம்ம பிக்கும் வரணும். பி வந்து பாருங்க 1/6 பார்ட் முடிக்கிறதுக்கு தான் எவ்வளவு நாளா? 5 டேஸா. அப்ப இதை நான் டைரக்டாவே எழுதிடுறேன். இப்ப இங்க பாருங்க, ஏ வந்து முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 20 டேஸ் ஆகுது. அப்ப பி வந்து முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? 1/6. அப்ப 1/6க்கு 5 டேஸ்னா முழு வேலையை முடிக்கிறதுக்கு 6 × 5 எவ்வளோ? 30 டேஸ் ஆகும். புரியுதா? ஏக்கு 20 டேஸ், பிக்கு 30 டேஸ். இப்ப நமக்கு தேவை என்ன? 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்தாங்கன்னா இந்த வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? இப்ப இதுக்கப்புறம் ஈஸி தான். என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் அசைன் பண்ணுவோமா? டோட்டல் ஒர்க் 20 30 எல்சிஎம் எவ்வளவு வரும்? 60. ஸோ 60 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். 60 யூனிட்ஸ்னா இங்க 20 60 வரணும்னா இங்க எஃபிஷியன்சி 3 இருக்கணும். இங்க எஃபிஷியன்சி 2 இருக்கணும். ஏன்னா 30 × 2 தான் 60. ஓகே, அப்ப ஏபியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறக்குள்ள மொத்த வேலை 60. 2 பேரும் சேர்ந்துனா 3 + 2 அவங்களோட எஃபிஷியன்சி 5. ஸோ நமக்கான ஆன்சர் எவ்வளவு கிடைக்குது? 12 டேஸ் கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 12 டேஸ். இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஈஸியா சால்வ் பண்ணியாச்சுல. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல இருந்து இந்த கொஸ்டின் எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, இதுல டைரக்டா கொடுக்கல. ஓகேங்களா? ஒரு பார்ட்டை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து மொத்த வேலைக்கு எவ்வளவு நாள் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை வழக்கம் போல அப்ரோச் பண்றோம். அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, ஏ alone can do a work in 30 days, பி alone can do same work in 60 days. அப்ப டைரக்டா இருக்கு டேட்டா. ஏ வந்து 30 நாள்ல முடிக்கிறாரு, பி வந்து என்ன பண்றாரு? 60 நாள்ல முடிக்கிறார். ஓகே, if they work together for 5 days, then what part of the work will be left? ஓகே, இப்போ 2 விஷயம் கேட்கலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்தா 5 நாள் தான் வேலை பார்த்திருக்காங்க. 5 நாள் வேலை பார்த்திருக்காங்கன்னா இந்த 5 நாள்ல எவ்வளவு ஒர்க் முடிஞ்சதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா 5 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஒர்க் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். 2 விதம் இருக்கு. இங்க கேட்டிருக்கிறது எவ்வளவு ஒர்க் வில் பி லெஃப்ட்.
ஓகேங்களா? அப்ப எவ்வளவு ஒர்க் மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் நானு எவ்வளவு ஒர்க்க முடிச்சாங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள்ங்க. அதே மாரியே பாருங்களேன். சேம் டோட்டல் ஒர்க்க நான் எழுதுறேன். டோட்டல் ஒர்க் எப்படி எழுதுவோம்? 30க்கும் 60க்கு எல்சிஎம் எவ்வளோ? 60. அப்ப டோட்டலா எவ்வளவு வேலை முடிக்கணும்? 60 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் முடிக்கணும். இதுதான் டோட்டல் ஒர்க். சரியா? இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 2 பேருக்கு எஃபிஷியன்சி எழுதுவோமா? ஏக்கு எஃபிஷியன்சி எவ்வளோ? 30 நாள்ல முடிக்கிறாரு. 60 யூனிட்னா ஒரு நாளைக்கு 2 யூனிட் முடிக்கிறாரு. பி 60 நாள் எடுத்துக்கிறாரு. 60 யூனிட் முடிக்கிறதுக்கு அப்போ ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் முடிக்கிறார். ஸோ 2 பேருக்கு எஃபிஷியன்சி எழுதியாச்சு. ஓகே. இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கணும். எவ்வளவு நாள்? 5 நாள் வேலை பார்க்கணும். இப்போ பாருங்களேன், இப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்களா? ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் முடியும்? 3 யூனிட் முடியும். புரியுதா? ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால ஒரு நாளைக்கு 2 + 1 3 யூனிட்ஸ் முடிக்கிறாங்களா? அப்ப 2 + 1 3 யூனிட்ஸ்ங்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்களா? 5 நாள் வேலை பார்த்திருக்காங்களா? அப்ப 3 × 5 15 யூனிட்ஸும் முடிக்கிறாங்க. சாரி, 1 செகண்ட், ஒரு சின்ன தப்பு. இது வந்து 5 என்ன? 3 × 5 நமக்கு இந்த இடத்துல எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். புரியுதா? ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா ஏ ஒரு நாளைக்கு 2 முடிக்கிறாரு, பி ஒரு நாளைக்கு 3 முடிக்கிறார். அப்ப ஏயும் பி சாரி 1 முடிக்கிறாரு. ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்து ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் முடிக்கிறாங்க. இந்த 3ங்கிறது ஒரு நாளைக்கு. அப்ப 5 நாள் வேலை பார்த்தா 3 × 5 15 யூனிட்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஏயும் பியும் சேர்ந்து 5 நாள்ல 15 யூனிட்ட முடிச்சிருப்பாங்க. சரியா? 5 நாள்ல 15 யூனிட்ட முடிச்சிருப்பாங்க. இப்ப கேட்ட கேள்வி என்ன? வாட் பார்ட் ஆஃப் த ஒர்க் வில் பி லெஃப்ட்? எவ்வளவு வேலை இன்னும் மிச்சம் கிடக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பார்ட்னு இருக்கு இல்லையா, அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, மொத்த வேலை எனக்கு எவ்வளோ? 60. மொத்த வேலை எவ்வளோ? 60. அதுல எவ்வளவு முடிச்சிருக்கேன்? 15. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணா எவ்வளோ? 1/4. இது வந்து என்னது? கம்ப்ளீட்டட் ஒர்க். புரியுதா? இது வந்து என்னது? கம்ப்ளீட்டட் ஒர்க். எவ்வளவு ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணங்கிறது தான் இந்த 1/4. அப்போ 4ல ஒரு பங்கு வேலையை முடிச்சிட்டேன். அப்ப எவ்வளவு வேலை இன்னும் லெஃப்ட் பார்க்க வேண்டியிருக்கு, மிச்சம் இருக்கு, முடிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4ல 3 பங்கு வேலை எனக்கு பேலன்ஸ் இருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3/4. புரியுதா என்ன பண்றோம்னு சொல்லிட்டு? கம்ப்ளீட்டட் அப்ப 2 விதமா கேட்கலாம். எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சு? 5 நாள்ல எவ்வளவு வேலை முடிஞ்சதுன்னு கேட்டா ஆன்சர் 1/4. 5 நாள் வேலை பார்த்தாச்சு, இன்னும் எவ்வளவு வேலை பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா 3/4. இங்க கேட்டது எவ்வளவு வேலை பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? வாட் ஒர்க் வில் பி லெஃப்ட்? புரியுதா? சோ அந்த பார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? டோட்டல் ஒர்க் மேல எவ்வளவு வேலை செஞ்சாங்க? 15 யூனிட் தான் முடிக்க முடியும். ஏன்னா ஏயும் பியும் சேர்ந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 3 யூனிட் பார்க்க முடியும். 5 நாள் வேலை பார்த்தா 5 × 3 15 யூனிட் முடிக்க முடியும். அப்ப 60ல 15 யூனிட் தான் முடிஞ்சிருக்கு. 60ல 15 யூனிட்னா 4ல ஒரு பங்கு வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது 4ல 3 பங்கு வேலை. 1/4 பங்கு முடிஞ்சிருச்சு. 3/4 பங்கு இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். தெளிவா புரிஞ்சுதா? சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விதான். சரியா? சோ இதோட இன்னைக்கு செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இனி இருக்கக்கூடியதை நம்ம அடுத்த வர கிளாஸ்ல அடுத்தடுத்த கான்செப்டை பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இடையில ரொம்ப நாள் வீடியோ போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால என்னால இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலரா வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.